நிலத்து பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போ இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். அது சொன்ன மாதிரி 28 நாள் நடந்துச்சு. கருப்பா 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 கருவதான் இதோட எந்த ஊசாமி கருதா இதோட ஹைதராபாத் கருமசாமி என்ன சாமி கலகம் எனக்கு என்ன சாமி நீ என்ன சொல்லு கருமசாமி வராத கஷ்டப்பட்டு லவ் மேரேஜ் கல்யாணம் அப்படிதானே லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணி இங்கே வாழையவே விட மாட்டேன்றாங்க சாமி. அப்படி இருந்து நான் போகாத கோயிலில் போகாத கும்பிடாத சாமி இல்லை, எல்லாம் கும்பிட்டு எதுவுமே சரி வரல சாமி. கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்த சாமி. ஆனால் வந்ததுக்கப்புறம் வரப்பையும் கொஞ்சம் ரெண்டு தாதா நினச்சிட்டு வந்தேன். இது நடக்குமா நடக்காதா என்னமோ ஒரு பாட்டில் சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு நிலத்து பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போ இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். அது சொன்ன மாதிரி 28 நாளில் நடந்துச்சு. அதே போல் கணவர் வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து இந்த வேண்டாப்பா ஆள் இதாக இருக்குது நீ இது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே நமக்கு வந்து அமுச்சு விட்டாச்சு அந்த இடத்த விட்டு இல்லையா. அந்த இடத்துல எவன் அமிச்சானா அவனே நான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தேன் இல்லையா. அந்த இடத்துல அவனே கூப்பிடுவான், அவனே கூப்பிட்டு அதே இடத்துல உன் வீட்டுக்காருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்குறேன், ஏற்கனவே இருந்த வருமானத்தை கூட இப்போ அதிகமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அதே போல் வருமானம் வந்தது, அவங்களும் கூப்பிட்டாங்க, எல்லாமே நடந்தது இல்லையா. இப்படிலாம் நடக்கும்போது போன மாதம் என் கனவு கண்கலங்கி அழுவும் போது அதை கேட்டு என்னால் சாமி நீ இருக்கிறியா இல்லையா எனக்கு தெரியல சாமி. உங்களை நம்பி தான் சாமி அமிச்சேன். பணம் இன்னைக்கு போனால் நாளைக்கு வரும், பணம் தான் சம்பாரிச்சிடலாம். ஆனால் அதோட அவமான பேர் கெட்ட பேர் சில விஷயங்கள் அங்களால் சலிச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியல சாமி. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு என் கணவருக்கு பேர் நல்ல பேர் இருக்கும் இல்லையா. அதுதான் கேப் வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க அதானே. எல்லாம் வந்து கேவலமாக பேசுகிறாங்க, கேவலமாக பண்ணுறாங்க சாமி. இது என்ன நடக்குதுன்னு தெரில. இணைய வரலையும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போய் ஒரு இதை கூட பொய்யா போனதா சரித்தில்லை சாமி. அதே போல் சின்ன விஷயம் எதாக இருந்தாலும் என் வீட்டில் சின்ன விசேஷமாக இருந்தாலும் உங்களை கேட்காம நான் செய்கிறதில்ல சாமி. எல்லாமே கேட்டு தான் செஞ்சேன், நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் இது மட்டும் தாங்க முடியல சாமி. அவரை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது வந்து நான் அப்படி கலங்கி பார்த்ததில்ல. இப்போ கலங்கிற போது எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி. எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடு சாமி. அதானே என்னதான் கலகம். நான் இந்த ஒரு மாதமாக பார்க்காத காரணம் உன்னோட மனையில் வந்து சுத்தல் தீட்டு அப்படின்னா ஒரு பங்காளி உள்ள இதாகிட்டேன் இல்லையா. இதில் வந்து கண்டிப்பாக நான் பார்த்து சரி பண்ணி கொடுத்து திருப்பி பழைய வழிமுறை பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் வழிமுறை பண்ணி கொடுத்தாங்க புரியுதா. அது எந்த மாதிரி இல்லை. வேறு என்ன வேணும் பையனோட லைனு இதாச்சு, அதுதான் கரெக்ட் பண்ணிட்டேனே. சரி பண்ணி விட்டு தானே இது பண்ணிக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது. வேலை கரெக்டாக வரணும் இல்லையா. எழுதும்போதில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இவரை விட அதிகமாக சம்பளம் வாங்குவோம் புரியுதா. அதில் எந்த ஒரு கெட்ட பேரும் உன் வீட்டுக்காரர் வராமல் இருந்தால் போதும்ல. எதாக இருந்தாலும் உன் வீட்டுக்காரர் முன்னே வச்சு செஞ்சால் போதும்ல. கண்டிப்பாக உன் வீட்டுக்காரர் முன்னே வச்சு தான் எதாக இருந்தாலும் செய்வோம் புரியுதா. இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்ததுதான், இது சத்தியம்.